ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்றாவது நான் சொல்வதை கேட்பாயா, இல்லை அலட்சியம் செய்வாயா? நான் உன்னிடம் அவசியம் பேச வேண்டும். எத்தனை முறை சொன்னாலும் கேட்கவே மாட்டேன் என்கிறாய். உன்னுடன் நான் அவசியமாக பேசவே வேண்டும். எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கு. சொல்கிறேன், கேட்டுக்கொள். நிரந்தரமற்ற உறவுகளின் மேலே நீ அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்கிறாய். அவரே உன் வாழ்க்கை, அவரே உன் செயல் என தனிப்பட்ட ஒருவரின் அன்புக்காக நீ ஏங்கி தவிக்கிறாய். இது இயல்புதான். எப்பொழுதுமே நிலையற்றவைகளின் மீதுதான் நமக்கு அதீதமாக அன்பு வரும். உன் எண்ணங்களை எல்லாம் திசை திருப்பு. இன்று உன் மீது இருக்கும் அன்பு நாளடைவில் கூட மாறலாம். உனக்கு பதில் வேறு ஒருவர் அவ்விடத்தை பூர்த்தி செய்யலாம். அப்பொழுதுதான் நான் கூறுவது உன் நினைவுக்கு வரும். நான் ஒருவனே நிலையானவன் என்றும் என் அன்பு நிஜமானது என்றும் நடந்தவைகளை மறந்துவிட்டு உன் அன்பை என் மேல் திருப்பு. உன் மனம் முழுவதும் என்னையும் என் நாமத்தையும் நிரப்பு. யார் உன்னை விட்டு சென்றாலும் என் அன்பு முழுவதும் உனக்காக மட்டுமே இருக்கும். உனக்கான ஒரு சிம்மாசனம் என் இதயத்தில் எப்போதுமே உண்டு. உனக்கு எப்போதுமே நானே நிலையானவன் என உணர்த்ததான் இவ்வளவு மாயைகள். கலங்காதி, எப்போதும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். மீண்டும் என்னுடைய ஆரத்தியை தொடங்கு. உனக்கான அனைத்தையும் நான் அளிக்கிறேன். என் மீது கோபம் கொண்டு இத்தனை நாட்களாக நிறுத்தி வைத்திருந்த என்னுடைய பூஜையை தொடங்கு. நம்பிக்கையுடன் என் நாமத்தை நீ ஜெபம் செய். உன்னுடனேயே உன் மனதிலே நான் இருக்கிறேன். நீ வாய் திறந்து கேட்க முடியாத கோரிக்கைகளை கூட உன் மனமறிந்து உன் அப்பா நான் செய்து தருவேன். நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருகிறேன். கவலைப்படாமல் நீ நிம்மதியாக இருப்பாய். அதற்கு முன் என்னுடைய பூஜையை நீ தொடங்கு. என்னுடைய பெயரை நீ உச்சரி. உனக்கான நல்ல பலனை நான் கொண்டு வருகிறேன். எனக்காக நீ எதையுமே செய்ய வேண்டாம். இதை ஒன்று மட்டுமே செய்தால் போதும். நீ இவ்வளவு கல் நெஞ்சக்காரராக இருப்பாய் என்று நான் நினைக்கவில்லை. என் மீது கோபம் கொண்டு என்னுடைய நாமத்தையே நீ உச்சரிக்க மறந்தாய். என்னுடைய பூஜையை மறந்தாய். என்னுடைய ஆரத்தியை முழுவதுமாக மறந்துவிட்டாய். அவ்வளவு கொடியவனா நீ? இருக்காது. என் பிள்ளை சாதுவானன் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், எனக்காக ஒரு முறை என் பூஜையை தொடங்கிப்பார். பிறகு பார், உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓம் சாய்ராம் துணை.